தமிழ்நாட்டில் துரோகிகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பதா? ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலை செய்த தரமான சம்பவம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தற்போது மும்மொழி கல்விக் கொள்கையை அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அரசியலில் தீவிரமடைந்திருக்கிறார். அதனால் இதற்கு எதிராக மக்களவையில் திமுக எம்பிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்பதின் பேரில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளை குறைக்கப் போவதாக சொல்லி ஒரு புதிய புரளியை கிளப்பிவிட்டு வருகிறார் மு.க.ஸ்டாலின். அதோடு தனக்கு வேண்டப்பட்ட சில மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இது குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் மார்ச் 22ஆம் தேதியான இன்று நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். என்னுடைய இந்த கூட்டத்தில் தென்னிந்தியா மட்டுமின்றி இந்தி கூட்டணியில் உள்ள சில கட்சிகளையும் எதிர்பார்த்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் இதில் கலந்து கொள்வதற்கு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோர் நேற்றிரவே சென்னை வந்துவிட்டார்கள். கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் இன்று காலை வருவதாக நேற்று செய்தி வெளியிட்டார்கள். அதையடுத்து பிஜு ஜனதா தளம், பாரதிய ராஷ்டிரிய சமிதி போன்ற கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டால் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று அவருக்காக திமுகவின் எம்பிகள், அமைச்சர்களை அனுப்பி வைத்தார் ஸ்டாலின். ஆனால் பார்க்கலாம் என்று கூறியிருந்த அவர் கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டாராம். தற்போது மேற்கு வங்காளத்தில் அடையாள அட்டை சம்பந்தமான முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் இதில் தனது கட்சி சார்ந்த யாரும் பங்கேற்க முடியாது என்று மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி பதிலை கொடுத்து விட்டாராம் மம்தா பானர்ஜி. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக கூறுகிறார்கள். ஆனால் பவன் கல்யாணோ திமுகவுக்கும் உதயநிதிக்கும் எதிராக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக இந்து சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசிய கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்தார். அது மட்டுமின்றி மும்மொழி கல்வியை திமுக எதிர்த்து வருவதற்கும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார் பவன் கல்யாண். இந்த நேரத்தில் மு.க.ஸ்டாலின் அழைப்பை ஏற்று அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்பது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் மு.க.ஸ்டாலின் நடத்தும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் கூறும்போது, இப்படி மு.க.ஸ்டாலின் 3 முதலமைச்சர்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதால் எந்த பயனும் இல்லை. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். மற்றபடி இவர்களின் எதிர்ப்பை முன்வைத்து மத்திய அரசு தங்களது நடவடிக்கையிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அதோடு மத்திய அரசின் இந்த செயல்பாட்டிற்கு இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து முன்னணி கட்சிகளுமே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மு.க.ஸ்டாலின், பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, பகவந்த் மான் போன்ற 4 மாநில முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் இருந்து மத்திய பாஜக அரசு பின்வாங்க போவதில்லை. இது எல்லாமே அரசியல் ஆதாயத்திற்காக மு.க.ஸ்டாலின் செய்து வரும் வெத்து முழக்கங்கள் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இந்நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இப்படித்தான் முன்பு நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். ஆனால் அவரது கடிதத்தை ஒருவர் கூட மதிக்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் என்று திமுகவின் அமைச்சர்களையும் எம்பிகளையும் தென்னிந்தியாவை சேர்ந்த முதலமைச்சர்களை சந்திப்பதற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் கெஞ்சி கூத்தாடி இதில் எப்படியாவது கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் மண்டியிட்டார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ள மாநிலங்களில் கர்நாடகா முக்கியமானது. இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரையே தர மறுக்கிறார்கள். அது மட்டுமின்றி மேகதாது அணையை கட்டுவோம் என்று கொக்கரித்து வருகிறார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலினுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவருக்கு தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்க வேண்டும், அதற்கு ஆள் கிடைத்தால் போதும் என்றுதான் கர்நாடகாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போலதான் முல்லை பெரியாறு அணையில் காலங்காலமாக கேரளா மாநில அரசு தமிழகத்துக்கு துரோகம் செய்து வருகிறது. குறிப்பாக அந்த அணையை பழுது பார்க்க கூடாது என்று கூறுபவர்கள் முல்லை பெரியாறு அணையை உடைத்துவிட்டு புதிய அணை கட்டிவிட வேண்டும். தமிழகத்துக்கு தண்ணீரை விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பினராயி விஜயன். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கர்நாடகா, கேரளா முதலமைச்சர்களை இவர் இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்படியென்றால் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலைப்படுவதில்லை. தன்னுடைய அரசியல் வாழ்வாதாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து மன்னிக்க முடியாத குற்றமாகும்.
ஸ்டாலினின் இந்த செயலை எதிர்த்துதான் இன்றைய தினம் தமிழக பாஜகவினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தை நடத்துகிறோம். காலை 10 மணியிலிருந்து அவரவர் வீட்டு முன்பு நின்று தமிழகத்தை வஞ்சித்து வரும் கர்நாடகா, கேரளா மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் சிவப்பு கமல வரவேற்பு கொடுப்பதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, 2026 தமிழ்நாட்டில் NDA கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் செய்ய போகும் முதல் வேலை இதுதான். ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த அமித்ஷா. தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி இன்னும் ஓராண்டோடு முடிவுக்கு வரும் நிலையில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினோ தனக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக்கிவிடக் கூடாது, அப்படி உருவானால் மீண்டும் திமுகவினால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி உருவாகாத அளவுக்கு சில மறைமுக சூழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார். என்றாலும் இந்த முறை ஸ்டாலின் பாட்சா பலிக்காது. சீமான் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி கொண்டு வருகிறார். இப்படி எதிர்பாராத கூட்டணி உருவாக போவதால் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போவது உறுதியாகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் நேற்று மக்களவையில் பேசிய அமித்ஷா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் மொழி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஊழல் மற்றும் முறைகேட்டை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இவர் இந்த மொழி என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். தமிழுக்காக உயிரை கொடுப்பது போன்று பேசும் ஸ்டாலினுக்கு மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான பாடங்களில் தமிழில் மொழிபெயர்க்க இப்போது வரை தைரியமில்லை. இதனை 2 ஆண்டுகளாக நான் அவருக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் அவரால் இதை செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் தான் அதை செய்ய போகிறோம். மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் வழங்குவோம். அப்போதுதான் ஸ்டாலின் தமிழுக்காகவும் தமிழக மாணவர்களுக்காகவும் எதையுமே செய்ய மாட்டார். மத்திய பாஜக அரசு தான் நாம் எதிர்பார்க்காத விஷயங்களை கூட செய்து கொடுப்பார்கள், தமிழுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ள அமித்ஷா, பாஜக ஹிந்தியை திணிப்பதாக சொல்கிறார்கள். இந்தியை நாங்கள் எந்த மாநிலத்திலும் திணிக்கவில்லை, தேவையானவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறோம். அதோடு ஹிந்தி என்பது அனைத்து இந்திய மொழிகளுக்கும் ஒரு நண்பனாக உள்ளது. அதோடு நாங்கள் தென் மாநில மொழிகளை எதிர்ப்பதாக திமுக கூறுகிறார்கள். நான் குஜராத்திலிருந்து வந்தவன், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர். இப்படி நாங்கள் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் போது நாங்கள் எப்படி மற்ற மொழிகளை எதிர்ப்போம்? மேலும் ஹிந்தி என்பது இந்தியாவின் பிரதான மொழி, அலுவல் மொழி. அதனால் அதை ஒரு கருவியாக மற்ற மொழி பேசுபவர்களும் பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று மக்களவையில் அதிரடியாக பேசியுள்ளார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் துரோகிகளாக இருக்கும் அண்டை மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்திருப்பதற்கு எதிராக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பது மற்றும் தமிழ்நாட்டில் 2026 NDA கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் ஸ்டாலின் செய்யவிருக்கும் மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் வழங்குவோம் என்று அமித்ஷா கூறியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.